சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கான போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயணிகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நகர இணைப்புகளுடன் சேர்க்கும் முக்கிய திட்டமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை வரவுள்ள மெட்ரோ ரயில் விரிவாக்கம் கருதப்படுகிறது. 15.5 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதை முழுவதும் ஜிஎஸ்டி சாலையை கடந்து உயர்மட்ட பாலமாக அமைக்கப்படும். பொல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்குடி நோக்கி செல்லும் பல்லாயிரக்கணக்கான பயணிகளுக்கு இந்த பாதை மிகப்பெரிய நிவாரணமாக அமையும். திட்டத்தின் மொத்த செலவு 9,335 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தொடக்கநிலை பணிகளான நிலம் கையகப்படுத்துதல், மின்னீர் வசதி மாற்றுதல் போன்ற வேலைகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 1,964 கோடி ஒதுக்கியுள்ளது. ஏப்ரல் 2025 தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு நிர்வாக உத்தரவு வழங்கியுள்ளது. இதற்கிடையில் திட்டத்தின் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய வீட்டமைப்பு மற்றும் நகராட்சி விவகார அமைச்சகத்திற்கு 2025 ஏப்ரல் மாதத்திலேயே அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி கிடைக்க வேண்டும் என்பதால் இந்த ஒப்புதல் மிகவும் முக்கியமானது. மத்திய அமைச்சகத்தின் அனுமதி கிடைத்தவுடன் கட்டுமான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு தளப்பணிகள் முழு வேகத்தில் தொடங்கும். இதுவரை மத்திய அரசு எந்த தேதியில் இதற்கான இறுதி ஒப்புதல் வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. இருந்தாலும் சிஎம்ஆர்எலுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய அனுமதியின் அடிப்படையில் பயன்பாட்டு வசதிகள் மாற்றுதல், நில சர்வை போன்ற முன் தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கும் முன்பே இத்திட்டத்தின் அடித்தள பணிகளை தொடங்க அனுமதிக்கப்பட்டிருப்பது திட்ட தாமதத்தை குறைக்க ஒரு பெரிய முடிவாக கருதப்படுகிறது. இந்த மெட்ரோ திட்டம் நிறைவேறினால் சென்னை ஏர்போர்ட், கிளாம்பாக்கம் இடையே பயண நேரம் கணிசமாக குறையும். ஜிஎஸ்டி சாலையில் தினமும் ஏற்படும் மிகுந்த போக்குவரத்து நெரிசலுக்கும் இது நிலையான தீர்வாக அமையும். குறிப்பாக தாம்பரம், செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நகர மையத்திற்கான இணைப்பு மிக எளிதாகும். தமிழக அரசு தனது பங்கான பணிகளை முன்னெடுத்துள்ள நிலையில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தால் விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாதை செயல்பாட்டிற்கு வந்தால் பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் குறைந்து பயண நேரம் வெகுவாக குறையும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து கிளாம்பாக்கம் வரும் பயணிகள் அங்கிருந்து விமான நிலையம் செல்ல மிகவும் வசதியாக இருக்கும்.